வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 78 காண்போமா? பகவான் ஸ்ரீ விஷ்ணு மன்னன் பிருது மன்னனின் வேள்விச்சாலையில் தோன்றுதல். மன்னர் பிருது 100வது அஸ்வமேத யாகத்தை செய்வதை நிறுத்தினார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ விஷ்ணு இந்திரனுடன் அங்கு தோன்றினார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறினார், மன்னனே, யாகத்தை செய்ய விடாமல் உனக்கு தொல்லை அளித்த தேவேந்திரனை நீ மன்னிப்பாயாக. ஓர் உயர்ந்த மனிதன் பிறருக்கு கேடு நினைக்க மாட்டான். அறிவிலே உயர்ந்தவர்கள் ஆத்மா வேறு உடல் வேறு என்பதை எப்போதும் உணர்ந்தவர்களே. ஸ்ரீமத் பாகவதம். பின்னஸ்ய லிங்கஸ்ய குணப்பிரவாகோ திரவ்ய கிரியா காரக சேதனாத்மனக திருஷ்டாசி சம்பத்சி விபத்சி சீரயோ ந விக்ரயந்தே மயி பத்த சௌஹ்ருத. பகவான் ஸ்ரீ விஷ்ணு பிருது மன்னரிடம் கூறினார், மன்னனே, ஜட இயற்கையின் முக்குணங்களின் தொடர்புகளினாலேயே இந்த பௌதிக உலகமானது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஐம்பூதங்கள், புலன்கள், புலன்களை ஆளும் தேவர்கள், ஆத்மாவினால் கிளர்ச்சியுறும் மனம், இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தே ஒரு உடல் உருவாகின்றது. இருந்தும் ஆத்மாவானது இந்த ஸ்தூல மற்றும் சூட்சும பொருள்களின் கூட்டுக் கலவையிலிருந்து வேறுபட்டதினால் பகவானிடத்து ஆழ்ந்த அன்பும் நட்பும் பூரண அறிவும் கொண்ட ஒரு பக்தன் இந்த பௌதீக இன்பத் துன்பங்களினால் பாதிக்கப்படுவது இல்லை. கர்மிகளே எப்பொழுதும் உடல் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடுவார்கள். பிராணாயாமம் போன்ற யோகங்களினால் உடலுக்கு பயிற்சி அளித்து அதன் மூலம் ஆன்மீக சக்தி எய்தலாம் என்று நினைக்கின்றனர். ஒரு பக்தனுக்கு இது போன்ற செயல்கள் அவசியமில்லை. எனது அன்பிற்குரிய மன்னனே, நாட்டு மக்கள் அனைவரையும் ஒரே சீராக நடத்துவாயாக. மக்களின் பாதுகாப்பு ஒன்றையே உன் கடமையாக கொண்டு நிறைவேற்றுவாயாக. தனது ஆட்சியின் கீழ் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பதே அரசனுக்கு விதிக்கப்பட்ட கடமையாகும், தர்மமும் ஆகும். அவ்வாறு செயல்படும் மன்னன் தன் குடிமக்களின் புண்ணிய செயல்களில் 1/6 பங்கினை தனது அடுத்த பிறவியில் அடைகின்றான். மன்னனே, குருவிடமிருந்து சீடன் என்று செவி வழியாக கேட்டு பரம்பரையில் வந்த உயர்ந்த அந்தணர்களின் கட்டளைக்கிணங்க மக்களை பாதுகாப்பாயாக. வெகு விரைவில் விடுதலை பெற்ற 4 குமாரர்கள் சனகன், சனாதனன், சனந்தனன் மற்றும் சனத்குமாரன் போன்ற மகாத்மாக்களை உன்னால் தரிசிக்க இயலும். சமநிலையில் மனிதனை வைத்திருப்பவனுடைய மனதில் எப்பொழுதும் சமநிலையில் நான் வீற்றிருப்பேன் என்றார் பகவான். பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஒரு பக்தனின் 26 தன்மைகளை எடுத்து கூறுகிறார். 1. எல்லோரிடமும் அன்பாயிருத்தல். 2. யாருடனும் சண்டை செய்யாதிருத்தல். 3. பரிபூரண மெய்ப்பொருளில் நிலை நிற்றல். 4. எல்லோரிடமும் சமமாயிருத்தல். 5. தவறு செய்யாதிருத்தல். 6. தர்மவானாக இருத்தல். 7. இதமாக இருத்தல். 8. தூய்மையாக இருத்தல். 9. எளிமையாக இருத்தல். 10. மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றவனாக இருத்தல். 11. பொருள் பற்று இல்லாதவனாக இருத்தல். 12. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முற்றிலும் பற்று கொண்டிருத்தல். 13. அமைதியாயிருத்தல். 14. பணிவான குணத்தோடு இருத்தல். 15. நிலையாக இருத்தல். 16. சுய கட்டுப்பாடுடன் இருத்தல். 17. தேவைக்கு அதிகமாக உண்ணாதிருத்தல். 18. தெளிவாக இருத்தல். 19. மரியாதையாக இருத்தல். 20. அடக்கமாக இருத்தல். 21. சலனமற்ற மனதுடன் இருத்தல். 22. கருணையுள்ள கொண்டவனாக இருத்தல். 23. நட்புள்ளவனாக இருத்தல். 24. கவிதைத்தன்மை வாய்ந்தவனாக இருத்தல். 25. தேர்ச்சி பெற்றவனாக இருத்தல். 26. மேற்கூறிய உன்னதமான தன்மைகளில் உயர்வது. மகா முனிவர் மைத்ரேயர் கூறினார், இவ்வாறு உலகினை வென்ற மகாராஜா பிருது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கட்டளைகளை மிகுந்த மரியாதையுடன் எடுத்துக்கொண்டார். மகாராஜா பிருதுவின் நற்குணத்திலும் நல்ல நடத்தையிலும் மிகவும் மனமகிழ்ந்த பகவான் விஷ்ணு ஒரு வரத்தினை அளித்தார். அங்கே நின்று கொண்டிருந்த இந்திரன் தனது செயல்களினால் வெட்கமுற்று பிருது திருவடிகளை தொடுவதற்காக அவர் முன் விழுந்தான். ஆனால் மன்னரோ பெரும் மகிழ்ச்சியினால் அவனை அப்படியே தூக்கி தன் மார்புற தழுவிக்கொண்டு தன் வேள்விக்குரிய குதிரையை அவன் திருடியதினால் ஏற்பட்ட கோபத்தை விட்டார். பின்னர் பிருது மன்னர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கினார். பகவான் அங்கிருந்து கிளம்பி செல்வதற்காக தயாராக இருந்தும் மன்னரின் செயல்களால் அவர் மீது கொண்டிருந்த நாட்டத்தால் பகவான் புறப்படவில்லை.
எப்பொழுதும் பக்தனின் நலம் விரும்புவர் அல்லவா பகவான். பிருது மன்னரின் கண்களில் இருந்து நீர் நிரம்பி குரல் நடுங்க பகவானை பார்த்து பேச முடியாமல் கூப்பிய கரங்களுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பிறகு பகவானிடம் மன்னர் பேசத் தொடங்கினார். பகவானே, நான் கேட்கும் வரம் என்பதெல்லாம் உமது பக்தர்களின் வாயிலிருந்து வரும். உமது பெருமைகளை கேட்பதற்கும் 10 லட்சம் காதுகள் கொண்ட பலம் காதுகள் வேண்டும் எனக்கு. உன்னிடம் பக்தி தொண்டு செய்வதற்கு புகழ் பாடுவதற்கான 10 லட்சம் நாவின் பலம் வேண்டும். சிறந்த நாவினையும் தந்தருள வேண்டும் என்று கேட்கிறார். பகவான் மன்னனின் வேண்டுதலை சம்மதித்து பொருள் நிறைந்த பிரார்த்தனைகளை பாராட்டி அங்கிருந்து புறப்பட தயாரானார். வேள்விக்கு வந்திருந்த அனைவருக்கும் தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டார் மன்னர். பகவான் சாதாரண கண்களுக்கு புலப்படாதவராயிருந்தாலும் பிருது மன்னருக்கு தன்னை காணும் சக்தியினை பகவான் அருளினார். இங்கே பகவான் சந்தர்சிதாத்மா, அதாவது சாதாரண கண்களுக்கு புலப்படாதவராக இருந்தாலும் பக்தனின் கண்களுக்கு காட்சி அளிப்பவர் எனப்படுகிறார். அதன் பின்பு மன்னர் தன் அரண்மனைக்கு திரும்பினார். அன்பார்ந்த விதுரனே, மன்னன் தன் நகருக்குள் வந்தபொழுதும் அந்நகரம் முழுவதும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு நறுமணம் நிரம்பி இருந்தது. ஆடம்பரமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிருது மன்னனின் புகழ் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. விதுரரை மீண்டும் மீண்டும் பிருது மகாராஜாவை பற்றி கேட்க ஆசை கொண்டார். பிருது மன்னரை பற்றி இன்றைய நிலையில் யாரும் கேட்பதற்கோ அல்லது அவர் பாதையை பின்பற்றுவதற்கோ அக்கறை காட்டுவதில்லை. நான் பிருது மன்னரை பற்றி மேலும் மேலும் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று விதுரர் கூறினார். மாமுனிவர் மைத்ரேயர் விதுரரிடம் கூறினார். அன்பார்ந்த விதுரனே, பிருது மன்னன் கங்கை யமுனை என்ற 2 நதிகளுக்கும் இடையில் இருந்த நிலப்பகுதியில் வாழ்ந்தார். ஈடு இணையற்ற மன்னராக விளங்கினார். பூமியின் 7 தீவுகளையும் ஆள்வதற்கான செங்கோல் அவரிடம் இருந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு மன்னன் பெரிய வேள்வி ஒன்றினை செய்தான். அதில் அனைத்து உலகத்தைச் சேர்ந்த தேவர்களும் கலந்து கொண்டனர். அதற்கு பிறகு தேவர்கள் அடிக்கடி பூமிக்கு வருவதை வழக்கமாக கொண்டனர். அந்த பெரிய வேள்வி முடிந்த பிறகு மன்னர் மக்களிடம் பேசத் தொடங்கினார். மன்னர் என்ன கூறுகிறார் என்பதனை பகுதி 79 காண்போமா? நன்றி, வணக்கம்.